ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தவங்க நம்மகிட்ட சமையலில் இன்றைக்கி பருப்பு வடை குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது கடலைப்பருப்பு நல்லா ஒரு 2 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் 2 பூண்டு போட்டு நல்லா குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் வடை தட்டி போட்டுடலாம். இப்போ இது மாதிரி நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் தேங்காய் துருவல், கொஞ்சமாக வெங்காயம், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம இதை சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் அது மாதிரி தட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை எண்ணெயில் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ வடை பொரிச்சு வச்சு குழம்பு தாளிச்சிக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டு பொரிய விடலாம். கடுகு வெந்தயம் பொரிஞ்சோன்னா ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோடனே 2 தக்காளி உடைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் கலந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் 2 துண்டு அரைச்சி இது மாதிரி கலந்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். இப்போ குழம்பு ஒரு கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வடை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா குழம்பு இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வடையை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்மளுடைய பருப்பு வடை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா மேலே எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பருப்பு வடை குழம்பு உருண்டை குழம்பு மாதிரி தான், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நீங்களே இது மாதிரி செய்து பார்த்துட்டு எது இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.